டேக்ஸ் எப்படி வாங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் மூலமாக நம்ம சம்பாதிக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸபிள் இன்கமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் இன்கம் அப்படின்ற கேட்டகரியில் வந்துட்டு நம்ம இதை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ வந்து யூஸ்வலாகவே யூடியூப் இன்கமில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட் ரெவென்யூ சொல்லுவாங்க. அதாவது இது கூகுள் ஆட்சென்ஸ் மூலியமாக நமக்கு வர ஒரு இன்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப். இது பிராண்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், இல்லை பெய்டு வீடியோஸ் ஏதாவது நம்ம பண்ணி கொடுக்குறதாகட்டும் அதுக்காக. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா அஃபிலேட்டிவ் இன்கம். இது வந்து லிங்க்ஸ் மூலிமா நமக்கு நம்ம கமிஷன் ஏதாவது ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வர இன்கம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சாட் அண்ட் மெம்பர்ஷிப். அதாவது இந்த இதுக்குமே இந்த 4 இன்கம்க்கும் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து நமக்கு கம்பல்சரி வரும். ஸோ வந்துட்டு இது வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டல் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அந்த பேஸ் படியில் தான் நம்ம அந்த ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி வரும். எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இதில் வந்துட்டு டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஆகட்டும், கேமரா பர்ச்சேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப்பு, எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு, இன்டர்நெட் பில்லுக்கு, வீடியோ எடிட்டிங் ஏதாவது நம்ம அதுக்கு ஏதாவது எனி காஸ்ட் ஏதாவது பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு, அப்புறம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஐடிஆர் ஃபார்மில் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா ITR 3 ஆர் ITR 4. இப்போ வந்து 50 lakhs பிலோவாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ITR 4ல், அதாவது 44 ADA ப்ரிசர்வேட்டிவ் ஸ்கீமில் கூட நம்ம ஃபைல் பண்ணலாம். நம்மளோட ஆப்ஷன் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இதுபடி பார்த்திங்க அப்படின்னா 20 lakh, அதே ஒரு சர்வீஸ் இன்கமாக கன்சிடர் பண்ணி 20 lakh தாண்டுறப்போ நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டிலையுமே ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு கூகுள் ஆட்சென்ஸில் கூட நமக்கு வந்துட்டு டிடிஎஸ் கூட டிடக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிடிஎஸ் எதுவும் டிடக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக டேக்ஸை வந்துட்டு கேல்குலேஷன் பண்ணி அதிலிருந்து டிடிஎஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட செகண்டான டேக்ஸ் ஃபேக்ட்ஸ் சீரீஸும் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஃபீட்பேக் சேனலை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.